இனியவர்களே, இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பதுவை புனிதராம் உவரி அழகை புனித அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, அழகுமிகு அழகையில் மக்களுக்கு அருள்வாளித்து கொண்டிருக்கும் புனித அந்தோணியாரின் திருவிழா நல்வாழ்த்துக்களை இங்கு கூடியிருக்கும் அனைத்து குருக்கள் சார்பாக தருவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். புனித அந்தோணியாரை தலைமை பாதுகாவலராக அழகப்பபுரம் கொண்டிருக்கின்றது. புனித அந்தோணியார் கோடி அற்புதர் உங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. நீங்கள் வளர்ந்திருக்கின்றீர்கள், வளர்ந்து கொண்டே இருக்கின்றீர்கள். உங்கள் குடும்பங்களையும் இறைவன் வளர்த்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இறைவனுக்கு நன்றி செலுத்தும் நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்கள் அன்போடு வாழ்த்துகின்றேன். இனியவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கீழ்ப்படிதலில் சிறந்த மாமனிதர் புனித அந்தோணியார். சொல்லுங்க. இதுக்கு நிறைய விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கீழ்ப்படிதல், தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்தார். நமக்கு நிறைய தடவை ரிப்பீட் பண்ணியிருப்போம். ஏன்னா நிறைய தடவை அந்தோணியார் தந்தைக்கு கீழ்ப்படிந்தார். அவர் தந்தை கோயிலுக்கு போனோம், அந்த குருவியை ஒரு அறையில் அடைத்து வைத்தார். தாய் தந்தை கீழ்ப்படித்தார். கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். அவர் கோவிலிலே மிகவும் பக்தியோடு இருந்தார். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். நற்கருணையை தலையாக எடுத்து செயல்பட்டார் என்பது நமக்கு தெரியும். அதுபோல தலைமைக்கு கீழ்ப்படிந்தார். தலைவர்கள் அவருக்கு பொறுப்பை கொடுக்காமல் கூட சாப்பாட்டு அறையில் இல்லை என்று சொன்னால் வரவேற்பு அறையில் இடம் கொடுத்த பொழுது கூட முகமலர்ச்சியோடு கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொண்டார். அவருக்கு மறையுரை கொடுக்க வாய்ப்பை கொடுத்த பொழுது கூட கீழ்ப்படிதலோடு அதனை கொடுத்து சிறப்புடன் செய்தார். அவர் மாமனிதர் என்பதற்கு கொடுத்ததையெல்லாம் அப்படியே அழகுறச் செய்தார். அதனால்தான் அவர் கீழ்ப்படிதலின் மாமனிதர். ஏனோ தானோ என்று செய்யவில்லை. புனித அந்தோணியார் அழகுற அந்த குருவிகளை அந்த கோட்டைக்குள்ளே அடைத்துவிட்டு மாமனிதர் கோவிலுக்கு சென்றார். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தனது வாழ்வை மாற்றி அமைத்தார். தந்த வாழ்வை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து அத்தனை வேலையும் அழகாக செய்தார். அதனால்தான் கீழ்ப்படிதலின் மாமனிதர் புனித அந்தோணியார் என்கின்றோம். கீழ்ப்படிதல்னா என்ன? கீழ்ப்படிதல் பற்றி அழகாக 1 பேதுரு 1:14 முதல் 15 வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கு. பார்த்துங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14 முதல் 15 சொல்லப்பட்டு இருக்குது. கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் ஆண்டவரின் அழைப்பிற்கு தூய்மையாக இயேசு இருந்தது போல தங்கள் வாழ்வில் தூய்மையாக இருப்பார். அப்ப கீழ்ப்படிதல் என்பது தூய்மை. கீழ்ப்படிதல் என்பது ஒரு அழைப்பு. கீழ்ப்படிதல் என்பது ஒரு புனிதம். கீழ்ப்படிதல் என்பது ஒரு முதிர்ச்சி. அதாவது நம்ம கீழ்ப்படிதல்லாம் உடனே நினைச்சிடக்கூடாது. காலில் விழுந்து கிடக்கிறது, அடி வருடி பதவிகளை பெற்றுக்கொள்வது, எல்லாருக்கும் பணிஞ்சு இருக்கிறது, அடிமையாக இருப்பது என்பது இல்லை. கீழ்ப்படிதல்லாம் அப்படி இல்லை. கீழ்ப்படிதல் என சொல்லும் பொழுது இது ஒரு புனிதம், ஒரு அழைப்பு, ஒரு தூய்மை. ராயல்டி டு காட், க்ளோசர் ரிலேஷன்ஷிப் வித் காட். கடவுளோடு நல்ல உறவு, மனிதர்களோடு நல்ல உறவு, இதுதான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் சொல்லும் பொழுது அந்த சூழலுக்கு தகுந்தபடி நடந்து கொள்வது ஒரு கீழ்ப்படிதல். இதில் அம்மா அப்பா கீழ்ப்படிஞ்சிடணும், இதில் மனைவி கீழ்ப்படிஞ்சிடணும், பெரியவர்கள் கீழ்ப்படிஞ்சிடணும், இது ஒரு பொதுவான இடம், நல்லபடியாக நடந்துடணும் என்ற பொது அறிவு ஞானம்
யாருக்கு இருக்கிறதோ அவர்களெல்லாம் கீழ்ப்படிதல் உள்ளவர். அதான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லைன்னா முரட்டுத்தனமாக இருக்கிறது. எவன் சொல்கிறது என்ன கேட்குறது, பொது இடத்துல அநாகரிகமாக நடந்து கொள்வது, எதையும் பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் விருப்பப்படி தான் நடப்பேன் என்று இருப்பது கீழ்ப்படியாமை. அதனால் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க, கீழ்ப்படிதல் என்பது அடிமை அல்ல. கீழ்ப்படிதல் என்பது அமைந்து கிடப்பது அல்ல. கீழ்ப்படிதல் என்பது காலை தடவுவது அல்ல, அடிமையாக இருப்பது அல்ல. மாறாக குடும்பத்தில், சமூகத்தில் அந்த சூழலுக்கு தகுந்தபடி முதிர்ச்சியாக வார்த்தைகளை, செயல்களை அழகுற பண்படுத்தி ஒரு சுமூகமான அமைதியான சூழலை உருவாக்குவதுதான் கீழ்ப்படிதல். 1960-70 கீழ்ப்படிதல்னா கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இது 1960-70. 2000 கல்லானால் உளியாக செதுக்கிறது. அந்த கல்லை வச்சு எதுக்கு பிரயோஜனம்? ஏன்னா உளி வச்சு செதுக்கிறோம். புல்லுன்னா அருகம்புல் சூப்பு கூட குடிச்சிடும். 2000 அப்படி வந்துட்டு 2019 COVID-19 மட்டும் இல்லை பார்த்துங்க, நம்ம எல்லாருக்குமே ஒரு சுதந்திரமாயிட்டு. 19க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஷார்ட்ஸ்லையாவது சொல்லுங்கள், எந்த ஷார்ட்ஸ்லையாவது கணவனை பார்த்து வாங்க டேய் வாடா, நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள், எந்த கணவனாவது மனைவியாவது வாங்க உட்காருங்க காஃபி, டேய் வாடா, போமாடா, 5000 ரூபா தாடா, போடா வாடா, அதாவது கிடைக்குது. இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய சூழல் நெய் தள்ளப்பட்டுச்சோம். இதுதான் உண்மை, இதான் உண்மை. நீ ஃபாதர்ஸை பார்த்தா யாரும் ஸ்தோத்திரம், ஐ ஃபாதர், அவ்வளோதான். அதான் அன்னைக்கு வாழ்க்கை. அது ஒரு வகையான கீழ்ப்படிதல். என்ன அப்படி நினச்சிக்கணும். என்ன நம்ம சாமி நேற்று எல்லாரையும் பார்த்து நற்கர்மால முழங்கால் படிக்கணுங்கன்னு சொன்னாங்க. சாமி கூட இருந்தவன் தான் இப்படி போட்டான், மற்றவெல்லாம் நிமிர்ந்து நின்னான். அவ்வளோதான். இன்றைக்கி அழகுபுரத்தில் முதல்ல பார்த்தோன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கோயில் முழுவதும் ஆட்கள் இருப்பாங்க, ரொம்ப அருமையாக இருப்பாங்க. இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிட்டு. என்ன இன்றைக்கி COVID-19க்கு அப்புறம் எல்லாமே மாறி போன ஒரு சூழல் இருக்கிறது. இந்த ஒரு சமயத்தில் ஒரு அருமையான தலைப்பை எடுத்து நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா, அந்த கீழ்ப்படிதல் என்பது ஒரு பொதுவான ஒரு சமூகத்தில், குடும்பத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு மனநிலை, ஒரு முதிர்ச்சி, ஒரு வார்த்தை, இவைகளெல்லாம் இருந்தால் அதுதான் கீழ்ப்படிதல். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். சில பேருக்கு கீழ்ப்படிதல் சுட்டுப்பட்டால் வராது. சில பேர் கவனித்து பார்த்துருக்கீங்களா, அப்படியே சும்மா மேம்பாக்கால ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு பொது இடம் இருக்குது, அந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி நடக்கணும்னு தெரியாது. அது தவறு. அதுவும் ஒரு கீழ்ப்படிதல் இல்லாமை. ஆகவே நாம் ஒரு முதிர்ச்சியை 4 பேர் மத்தியில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை உருவாக்கிவிட்டால் நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள். நான் ஒரு 3 நிலையில் 5 நிமிஷம் பேசலாம் என்று நினைக்கிறேன். முதல் நிலை குடும்பத்தில் கீழ்ப்படிதல், 2வது நிலை பொது வாழ்வில் கீழ்ப்படிதல், 3வது கடவுளுக்கு கீழ்ப்படிதல். ஏன் 3வது கடவுள் கொண்டு போனேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். முதல்ல குடும்பத்தில் ஒரு கீழ்ப்படிதல். அதுக்கு முன்னால் சில விஷயங்களை செய்யணும். பார்த்துங்க, எப்படின்னா குடும்பத்தில் கீழ்ப்படியாமல் செவமாலையை உருட்டிகிட்டே அலையிறீங்கன்னு வச்சுக்கலாம், அது உருட்டு. அது செவமாலை இல்லை. நிறைய பேர் உருட்டிகிட்டே அலைவாங்க, அருள் இருந்த மாதிரியே வாழ்க, அது உருட்டு, அது செவமாலை. சில பேர் வீடுகளை கவனித்து பார்த்தீங்கன்னா புருஷன்கிட்ட நல்லா இருக்க மாட்டாங்க, பொண்டாட்டிகிட்ட நல்லா இருக்க மாட்டாங்க, குடும்பத்தில் அம்மா அப்பா கவனிக்க மாட்டாங்க. ஆனால் சாமிகிட்ட அல்லது ஊரில் இந்தா 10,000 வச்சுக்க, இந்தா 1,00,000 வச்சுக்க, இது ஏமாத்து, பாவம். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு 2 பேரை கண்டா கோபம் வரும். யார் தெரியுமா? இந்த பைக்கில் எல்லாம் போட்டிருப்பான் ஐ லவ் ஜீசஸ். பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீடுகளையும் 1-2 வீட்டில் இருக்கும் ஐ லவ் ஜீசஸ் அப்படின்னு போட்டிருப்பான். அவன் போகிற பக்கத்தை பார்த்தா தெருவில் ஒரு போய் போக முடியாது. என்ன ஐ லவ் ஜீசஸ்? அப்போ நீ ஜீசஸை லவ் பண்ண நாங்கள் செத்து போகணுமோ? எவ்வளோ தவறு பாருங்க.
ஐ லவ் ஜீசஸ் போட்டால் என்ன அர்த்தம்? கீழ்ப்படுதல். ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே அந்த பைக்கை ஓட்டுவேன். என்ன ஒன்று கூத்து, என் சமூகம், ஐயோ கடவுளை பாவி மக்கா, வண்டியிலெல்லாம் பின்னால் எழுதி போட்டிருக்கான், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஒரு 10-15 சமூகத்தை அள்ளிட்டு போயிடுவோம். அவ்வளோ வேகமாக போகிறாங்க. எனக்கு 2-3 வண்டிகாரெல்லாம் கூப்பிட்டு வச்சு இதை அழிக்கிறியான்னு கேட்கணும் போல தோணும். அழியல. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். உனக்கு முன்னால் நான் செத்து போகணுமோ? அந்த வார்த்தை எழுதுறோமா? அப்போ அந்த வார்த்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் முன்னால் போகிறாங்க என்ற உணர்வு தான் கீழ்ப்படிதல். நல்லா தெளிவாக இருக்கணும். கீழ்ப்படுதல் சொன்னால் என்ன வார்த்தை எழுதுகிறோம், அதை மனத்தில் வைத்துக்கொண்டு செயல்பட எத்தனித்தால், முதிர்ச்சி இருந்தால் அது கீழ்ப்படிதல் என்பதாக இருக்கும். குடும்பத்தில் கீழ்ப்படிதல். அன்பானவர்களே, 1 பேதுரு 3:5, உங்கள் கணவருக்கு கீழ்ப்படியுங்கள். தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், மனைவிக்கு அன்பு செய்யுங்கள் என்று அந்த பகுதி அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும். கீழ்ப்படிதல், குடும்பத்தில் கீழ்ப்படிதல் தான் ஒரு புனிதம், கீழ்ப்படிதல் தான் ஒரு ஆசீர்வாதம். அந்த குடும்பம்னா கீழ்ப்படிதல் இருக்கணும். அம்மா அப்பா கீழ்ப்படிவாங்க, கணவன் மனைவி புரிந்து கொள்வாங்க, கீழ்ப்படிவாங்க, பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. நீ அந்த குடும்பங்களை பாருங்கள், அழகாக இருக்கும். அந்த குடும்பத்தில் உள்ள முகம் கலையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். சில பேர் கீழ்ப்படிய மாட்டாப்ப, அம்மா கீழ்ப்படிய மாட்டான், அப்பா கீழ்ப்படிய மாட்டாங்க, கணவனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அவன் நல்ல லிப்ஸ்டிக் போட்டுட்டு, இல்லை ஒரு ஆப் பேண்ட் போட்டுக்கிட்டு, இல்லைன்னா அந்த என்ன சன்னல் சட்டை. யாராவது உங்கள் சன்னல் சட்டையை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? யாராவது சொல்லுங்கள், நீங்கள் போட்டிருக்க சன்னல் சட்டையை நீங்கள் பார்த்தேன்னு சொல்லுங்கள். சாமிகிட்ட 1 லட்சம் வாங்கித்தாரு, சாமி கொடுத்துருவோம். சன்னல் சட்டை யாராவது நீங்கள் போட்ட சன்னல் சட்டை, அப்போ அடுத்தவன் போடணும், அடுத்தவன் பார்க்கணுங்கிறது தானே. எவ்வளோ கேவலம், எவ்வளோ கேவலம். ஆனால் அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல் இருக்குது. அம்மா சொல்ல, பார்த்து ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போ, பார்க்க முடியாதானே போட்டிருக்கேன். ஆனால் அது இல்லை. கீழ்ப்படிதல் என்பது பொதுமை பருத்து. திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், கீழ்ப்படிப்பது சமூகத்தில், குடும்பத்தில், பிறர் மத்தியில் ஒரு முதிர்ச்சியாக, ஒரு அழகாக, அருமையாக நடப்போதான் கீழ்ப்படிதல். இன்றைக்கி நிறைய டைவர்ஸ், நிறைய இடங்களில் குடும்பங்களில் பிரச்சனை. காரணம் என்னென்னா அந்த கீழ்ப்படிதல் என்பது இல்லை. பார்த்துங்க, முன்னால் நான் திரும்ப போகிறேன், 1960-70 செல்ஃபோன் இல்லை, நிறைய கீழ்ப்படிதல் இருந்துச்சு. இப்போ செல்ஃபோன் இருக்கா? என்ன தெரியுமா? அம்மா குழம்பு வச்சுட்டேன், அம்மா படுக்க போகிறேன், அம்மா என் வீட்டுக்காரரை ஒரு மாதிரி முறைச்சிட்டு போகிறான், அம்மா என் மாமனார் மீசை முறுக்கிட்டு போகிறாரு, அம்மா மாமியார் இப்படி ஒரு மாதிரி இடிச்சிட்டு போகிறான். அட பாய் மக்கா, நடக்க முடியாமல் நம்பி போகிற அம்மா இடிச்சிட்டு போச்சு. இடிச்சிட்டீங்களா மாமி? நல்லா நடக்க மாமின்னா நீ நல்ல பெண்ணு, எப்படி போயிரு. உடனே அம்மாக்காரி பாப்பா, என் பிள்ளைய மூசி முறுக்கிட்டானா, என் பிள்ளைய பார்த்து இப்படி இடிச்சிட்டானா, வா மாமா மருமகனே வா போய் கேட்போம். இனி குடும்பம் கல்யாணத்துக்கு ஒரு சின்ன வண்டியில் வந்தவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு நாங்கள் பெரிய ஆட்களாகன்னு பிஎம்சி கார், என்ன காரு, பெரிய காரு, பணக்கார காரு, என்ன காரு, அதான் கலைக்கு தெரியும், பிஎம்டபிள்யூ காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. பாருங்க அப்போ எவ்வளோ கொழுப்பு. முன்னால் 1960 அப்படி இல்லை. பொண்ணு ஒரு கடிதம் எழுதுவா, அம்மா ஒழிச்சு எழுதுவா, அதுவே 4 நாள் கழிச்சு தான் போஸ்ட் பண்ணுவா. அம்மா இவர் இப்படி சொன்னார், இப்படி செஞ்சார், இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டியே, நான் அழுதுட்டு இருக்கேன் அம்மா. இன்னும் ஒரு 2 கடிதம் போட்டு ஒட்டி அனுப்பி விடுவா. இந்த கடிதம் 10 நாள் கழித்தா வீட்டுக்கு போய் சேரும். வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே அம்மா படித்து போவா, ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி பிரச்சனையா, சரி மாமாவை கூப்பிடு, சித்தப்பா கூப்பிடு, பேசிட்டு வருவோம். இனி அது ஒரு 5-6 நாள் ஆகும். 25 நாள் கழித்து பொண்ணு வீட்டுக்கு வருவாங்க. அங்கே மகா முழுகாமல் இருப்பா, பிள்ளைதாச்சியாக இருப்பா. ஏம்மா எதுக்கு வந்தா? நான் நல்லா இருக்கேன், போயிரு. இது குடும்பம், இதான் குடும்பம். என்ன இப்போ ஃபோன் எடுத்துட்டு எம்மா இப்படி ஆயிடுச்சு. எந்த வீட்டில் ஃபோனை
கீழே வச்சியலோ அந்த குடும்பத்தில் அமைதி, கீழ்ப்படிதல், மகிழ்ச்சி இருக்கும். நல்ல காரியங்கள் தான் பேசுகிறேன். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கீழ்ப்படிதல்னா ஒரு பொறுமை, கீழ்ப்படினா அந்த சூழலுக்கு தகுந்தபடி புரிந்து கொண்டு முதிர்ச்சியாக நடத்தல். கீழ்ப்படிதல் என்றால் இன்னும் விருப்பத்தை அறிந்து நல்லா செய்தல், அதான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல்னா என்னன்னா அவர் கீழ்ப்படிவனும், அந்த வார்த்தை கீழ்ப்படிவனும், அவர் தண்ணி எடுத்துருவானோ எட்டு வருவானோ, அப்படி இல்லை. சரி, இதில் ஒரு பெரியவர் தண்ணி எடுத்து கொடுப்போம், இதில் மனைவி முடியாமல் இருக்கு, நாம் உதவி செய்வோம். இதுதான் அந்தோணியார் மாமனிதர். கீழ்ப்படிதல் எது வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை படித்து பார்த்தோம். அவருடைய கீழ்ப்படிதல் தாய் தந்தைக்கு பணிந்திருந்தார், கடவுளுக்கும் மனிதருக்கு உகந்தவராக இருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சாவு வரை தந்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார். அன்னை மரியாள் இறுதி வரை கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார். நமது பாதுகாவலர் புனித அந்தோணியார் மாமனிதர் கீழ்ப்படிதல் உள்ளவராக இறுதி வரை இருந்தார். 34 வயசுல கூட சாகும்போது மகிழ்ச்சியோடு செத்து போனார். நம்ம கீழ்ப்படிதல் எப்படி தெரியுமில்ல? வீட்டில் மகா சொல்லுவா, இல்லை பையன் சொல்லுவான், கல்யாணம் முடிகிற வரைக்கும் அப்படியே வீட்டில் அடங்கி இருந்துருவை. அப்புறம் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே அவன் பேசுவான். அவன் பேச முடிஞ்ச உடனே தாலி கட்டுற வரைக்கும் உன்கிட்ட கீழ்ப்படுதலாக இருக்கிற, அப்புறம் நீ பாரு என் வேடிக்கை அப்படின்பா. சில வீடுகளை பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை வைக்கிற வரைக்கும் நான் கீழ்ப்படுதலாக இருக்கிறேன், அதுக்கப்புறம் பாரு. நிறைய வீட்டில் நடக்கு, பிள்ளை வைத்த உடனே பிள்ளை நீ தூக்காத, மாமியார் நீ தூக்காத, என்ன இருக்கு? அவன் பையன் உடனே சொல்ல, நீ ஒரு பிள்ளை பத்துட்டால, நீ படிஞ்சு தானே கிடக்கணும். எவ்வளோ இருக்கு, நிறைய இருக்கு. அன்பானவர்களே, சில வீட்டில் பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியார் சொத்து எழுதி தர்ற வரைக்கும் கீழ்ப்படுத்தும். இங்கே இருக்கக்கூட மாமனார் மாமியாருக்கு அன்போடு சொல்லுகிறேன், நீங்கள் சாவர வரைக்கும் சொத்துக்களை பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்காதுங்க, கொடுத்துறாதுங்க. பிறகு தெருவில் அனுப்பி அந்தோணியார் கோயில் முன்னாலோட 2-3 பேர் படுப்பிய. உண்மையா சொல்றேன், எழுதி கொடுக்காதுங்க. பிள்ளைகளை படிக்க வைங்க, பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்பு கொடுங்க, நல்ல வேலை வாய்ப்பு கொடுங்க. வெண்டியா அலைகிறானா தீனி போடுங்க, எழுதி கொடுத்துறாதுங்க. உண்மையை சொல்றேன். அதே போல சில பிள்ளைகள் சொல்லும், இது ஏன் பைக்கு, ஏன் காரு, எங்க வீடு வேலை, இது நான் சம்பாதிச்சதுல, என் வீட்டில் நீ இருக்கால, நீ சம்பாதிச்சு பைக் வாங்கு சொல்லி பாருங்க, உன் பிள்ளைகள் கீழ்ப்படிவாங்க. நீ வீடு கட்டல, நீ நல்லா இரு, அப்போ உன் வீடுன்னு சொல்ல. இதான் பிள்ளைகளை வளர்க்கிற முறை பார்த்துங்க. நம்ம சின்ன பிள்ளைகளையே, நான் முந்தானத்து நேற்று தான் காரை நம்ம பூசைக்கு வந்துட்டு இருக்கிறேன். ஒரு 5 வயசு பிள்ளையா இருக்குன்னு நினைக்கிறேன். 5 வயசு பிள்ளை, பொம்பளை பிள்ளை, பைக்கை ஓட்டுது, பின்னால் அப்பங்காரே செல்லுன்னு இருக்கான். நான் நினச்சிக்கிட்டேன், இந்த உள்ள 10 வயசுலையே கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கு, அப்பங்காரே உதவி செய்வோம். அதான அர்த்தம். அதுக்குரிய வளர்ச்சியில் இணைந்து இருக்கணும்ல. அதான கீழ்ப்படிதல், அதான கீழ்ப்படிதல். உங்கள் பிள்ளைகள் திறமையாக இருக்கட்டும், வளமையாக இருக்கட்டும், அந்த பிள்ளைகளுக்கு தகுந்த ஒரு கீழ்ப்படிதலை ட்ரைனிங், பயிற்சி கொடுக்கணும். அதைத்தானே புனித அந்தோணியாருக்கு அவங்க அம்மா அப்பா மார்ட்டின் எல்லாம் கொடுத்தாங்க. பயிற்சி கொடுக்கணும். இது இப்போதான், இது படிக்கிற காலம், இது கீழ்ப்படுகிற காலம், இது பொதுவாக நீ பேசுகிற காலம். எந்த வீட்டில் சொன்னீங்க? அன்பானவர்களை, அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை கொடுத்தோம் என்றால்தான் நன்றாக இருக்கும். எபிரேயர் 5:22 பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு கீழ்ப்படிந்தது போல உங்கள் வாழ்க்கையும் கீழ்ப்படிதல் உள்ளதாக இருக்கட்டும். திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், கீழ்ப்படிதல் அடிமையா இருங்க அப்படிலாம் சொல்லலை. மாறாக பொது அறிவு கொண்டு சூழலுக்கு தகுந்தபடி குடும்பத்தில் எப்படி கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும் என்பதை மாமனிதரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அன்னை மரியாளிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் முதிர்ச்சி, அதுதான் கீழ்ப்படிதல். அவர்கள்தான் சமூகத்திற்கு தேவை. இன்னைக்கு உங்கள் குடும்பங்களில் நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை இருக்க வேண்டுமா? ஒரு பொது அறிவோடு
சரி இது பெரியவர், இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்ககிட்ட இந்த குணம் இருக்குது, அதை புரிந்து கொண்டு போகிறேன் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை சிறந்திருக்கும். இரண்டாவது கீழ்ப்படிதல். அழகாக அதுக்கு முன்னால் ஒரு நல்ல வார்த்தை மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்க. தந்தையிடம் பணிந்து போ, தந்தையிடம் கீழ்ப்படி, உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். தந்தைக்கு கீழ்ப்படி, உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். தாயிடம் கீழ்ப்படிந்து போ, உனக்கு அரவணைப்பு கிடைக்கும். கணவனிடம் கீழ்ப்படிந்து போ, உனக்கு உலகம் தெரிய வரும். மனைவியிடம் கீழ்ப்படிந்து போ, உனக்கு உன் வாழ்க்கை ருசிக்க ஆரம்பிக்கும். பிள்ளைகளிடம் கீழ்ப்படிந்து போ, உன் வாழ்வை நீ அனுபவிப்பாய். அதான் வாழ்க்கை, அதான் வாழ்க்கை. அதனால் கீழ்ப்படிதல் என்பது ஒரு தவறு அல்ல. இன்னைக்கு என்னமோ கீழ்ப்படிதல்னா எது கீழ்ப்படியணும், ஏன்ட திமிரு அந்த இல்லை, அது திமிரு. அது ஊர் மாடு, ஊர் மாடு தான் திமிரு பிடிச்சி அலையும். கோவில் மாடு கூட திமிரு பிடிச்சி அலையுது. நாம் வீட்டு மாடு, வீடுகளில் நல்ல பண்போடு வளர்க்கப்பட வேண்டும். பெற்றோர்கள் தயவு செய்து கவனமாக எடுத்துக்கொண்டு உங்கள் குடும்பத்தில் கீழ்ப்படிதலை வளருங்கள், ட்ரைனிங் பயிற்சி கொடுங்கள். அதுதான் சமூகத்திலே உங்கள் பிள்ளைகள் சிறப்பாக இருக்க உதவி செய்யும். இது குடும்பத்தில். ரெண்டாவது, பொது வாழ்வில் கீழ்ப்படிதல் மிக அவசியம். பொது வாழ்வில் அழகாக 1 பேதுரு 2:14-18 சொல்லுகிறது, உங்கள் அதிகாரிகளுக்கு பணியாளர்களே கீழ்ப்படியுங்கள். எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, நம்ம ஆள் வெளிநாட்டில் வேலை பார்ப்பான். அழகுப்பபுரம், கள்ளிக்குளம், வடக்கன்குளம், துறைக்குடியிருப்பு, இந்த மக்கள்லாம் வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க. வெளிநாட்டில் அரபிகளுக்கு, எல்லாம் ஐரோப்பிய மக்களுக்கு அடே சரி அங்கே எதிர்த்து நிற்க மாட்டான். எதிர்த்து நின்னா தான் வெட்டி விடுவான்னு. இல்லை, யோசித்து பாருங்க. ஆள் பார்த்தல அங்கே கீழ்ப்படுகிறிய, உங்களுக்கு கீழ்ப்படி புத்தி இல்லாமல் இல்லை. ஆனால் இந்தியாவுக்கு வந்துட்டு வச்சுக்கலாம், அளவுபுரத்து வந்து வச்சுக்கலாம், இல்லை ரவுடி நீனு மதிப்பு இருக்காது. அதான் சொல்கிறல்ல, 2000 முன்னால் வரைக்கும் என்ன இருந்துச்சு, ஒருத்தர் ரவுடி மாதிரி ஊடு சத்தம் போட்டா ஓ அவன் ரவுடிடன், இன்றைக்கு போடா பிஸ்கோத்து அப்படின்னு போயிடுவோம். எவனு ரவுடி மாதிரி ஊரில் அது இப்படி இப்படி அலைஞ்சிகள் வச்சுக்கலாம், எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் வீரர் இருக்குது, சென்னையில் அரைஞ்சிருவேன்னு சொல்லி வச்சுக்கலாம், நீ உள்ளே கிடப்பா. அதெல்லாம் கிடையாது. இப்போல்லாம் அது முதிர்ச்சி இல்லை. இப்போல்லாம் யாரை எதிர்த்து சண்டை போடுறது, தெரு சண்டை போடுறது, இதெல்லாம் தெரு நாய்கள், நாய் புத்தி. இப்போது என்ன தெரியுமா, ஹலோ நல்லா இருக்கீங்களா, இதுதான் உறவு. நமக்கு ஒருத்தருடைய கருத்து பிடிக்கலையா, ரைட் போயிடுவோம். ஒரு காலத்தால் கருத்து பிடிக்கலாம், அவனை வெட்டிட்டு கிடந்தோம். இப்போ யாரெல்லாம் வெட்டிட்டு கிடக்கிறான்னு பாருங்கள். நீ நியூஸ் எடுத்து படித்து பாருங்கள். அறிவில்லாதவை, படிக்காதவை, தெருவில் கிடக்கிறவை, குடிகாரை, அல்லது யார் கஞ்சா போடுறவை, இவன் தான் சண்டை போட்டு வெட்டி போட்டு கிடக்கிறான். மற்ற எல்லாருமே பார்த்தா தம்பி வணக்கம், நல்லா இருக்கேடா தம்பி, அழகு. இதுதான் பொது வாழ்க்கையில். அதைத்தான் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே 1 பேதுரு அழகாக சொல்கிறார், பணியாளர்களே உங்கள் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னொரு வார்த்தை வருது, முரட்டுத்தனமாக. நான் சத்தமாக சொல்கிறேன், நீ சத்தமாக பேசுகிறேன்னு நினைச்சிடாதுங்க. முரட்டுத்தனமாக உங்கள் அதிகாரிகள் இருந்தாலும் கீழ்ப்படியுங்கள். படித்து பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்குது. கீழ்ப்படியுங்கள். அதுபோல உங்கள் வேலைக்காரர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஐயா வேலைக்காரன் தானே, அவனுக்கு ஏன் கீழ்ப்படியணும்? கீழ்ப்படியணும். இன்னைக்கு நம்ம வீட்டை விட்டுட்டு பாதுகாப்புக்கு அவங்க வேலைக்காரர்கள், நம்ம தோட்டங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிற அவங்களுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்தால்தான் உங்கள் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். என்கிட்ட வேலை பார்க்குறான், ஒரு காலத்தில் வேலை பார்த்தவனுக்கெல்லாம் பார்த்தா வேலைக்காரான்னு சொன்னோம். இப்போ வேலைக்காரனா போகலன்ட்டு அடுத்தவனுடைய வேலைக்கு போயிடுவான். கவனமாக இருங்க. ஏன்னா வேலைக்கு ஆளே இல்லை. இல்லைன்னா ஹிந்தி பேசுகிறவனை கூப்பிடணும். எல்லா ஹோட்டல் எல்லா இடங்களும் இப்போ ஹிந்தி பேசுகிறவன் தான். தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தனும் வேலைக்கு போக தயாராக இல்லை. உங்களை விட அவன் நல்லவை, பெரிய பணக்காரன். தெரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்மளை விட எல்லாரும் வசதியாக இருக்கிறான், எல்லாம் படிச்சிருக்கிறான், எல்லாம் பெரிய ஆளாக இருக்கிறான். உங்களுக்கு வேலைக்கு கிடைச்சவனை கும்பிட்டுட்டு கையில் வச்சிங்கன்னா நல்லா இருப்பேன். சரி, எனக்கு இந்த நாமான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 அரசர் புத்தகம் 5ஆம் அதிகாரம், 2 அரசர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் போய் படித்து பாருங்க. நாமான்கிறவர் எங்கே உள்ளவர்? அந்த சிரியா நாட்டை சேர்ந்தவர்.
ஒரு இராணுவ தளபதி, சிரியா நாட்டை சேர்ந்தவர். இவருக்கு தொழுநோய் வந்துடும். தொழுநோய் வந்த உடனே யார் குணமாக்குறான்னு பார்த்தா அங்கே ஒரு இறைவாக்கு எலியா இருக்கிறாரு, அவர் குணமாக்குவார். என்னன்னு பாலைவனெல்லாம் தாண்டி இஸ்ராயலுக்கு வந்துடுவார். வந்து அந்த எலியாட்ட கேட்பார். எலியா பார்த்து நாமான்னு சொல்லுவார் சிம்பிளா, அந்த யோர்தான் நதியில் போய் 7 முறை முங்கிட்டு போ, உனக்கு நலம் வந்துடுவான் பாரு. இவன் என்ன நினைச்சான், நாமான் நம்ம எலியா ஒரு பெரிய இறைவாக்குனர், மருத்துவர், அவருக்கு மருந்து போடுவார், அதை வச்சு கட்டுவார். நம்ம வேலை இப்போ சும்மா டயபெட்டிக்ஸ்னு போட்ட உடனே அப்படி இப்படின்னு எக்ஸ்ரே எடுத்து ஒரு லட்சத்தை அழகு போகிறோன்னு சொல்லிட்டா போதும், முதல் பிள்ளை 1 லட்சம் தான். ஏன்னா பணக்கார பயிர் வாங்கிடுவோம். எண்ணி மருத்துவர்கிட்ட போகணுன்னு 1 லட்சம் தான், 50,000 தான், அது குறைச்சி பில்லு போட மாட்டோம். அப்படி நினச்சிட்டு நாமான் எலியா இறைவாக்கினிட்ட வந்தா அவர் என்ன சொல்லிட்டாரு, 7 முறை யோர்தானிலே முங்கிட்டார். இவன் இதயம் செய்வான் பல, இதுக்காக நான் அங்கேருந்து இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எலியா அவரோட பேச்சை கேட்காம நாமான் திரும்ப போகும் பொழுது தான் அந்த வேலைக்காரர் சொல்வார், ஐயா 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 இவ்வளோதெல்லாம் வந்துட்டு இதில் என்னையா தப்பு இருக்குது? ஒன்றும் இல்லை, இதெல்லாம் கிடையாது. அவர் பெரிய மருத்துவர், பெரிய குணமாக்குவார்னு நினச்சேன். அவர் சும்மா விட்டார். இல்லையா 7 முறை தானே, இந்த யோர்தான் நதி இதில் தானே இருக்குது, முங்கிட்டு போவோம் வாங்க ஐயா. எண்ணி வேலைக்காரர் சொல்லுகிறார். வேலைக்காரருக்கு நாமான் செவிமடுக்கிறார். 7 முறை யோர்தான் நதியிலே முங்கி எழுகிறார். அவருடைய தொழுநோய் போய்விடுகிறது. அன்புக்குரியவர்கள், வேலைக்காரர்கள் என்று இழிவாக நினைக்கக்கூடாது. அவர்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும், செவிமடுக்க வேண்டும் என்பதுதான் விவிலியம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய கருத்து. 1 பேதுரு 5:5 பாருங்கள், முதியவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதியவர்கள், நம்ம ஊரில் பங்கு பெறவ இருக்கா, அல்லது அன்பிய தலைவர்கள் இருக்காங்களா, பெரியவங்க இருக்காங்களா, கீழ்ப்படிய வேண்டும் என்பது வரணும். அதே போல் எனக்கு வருத்தமாக இருக்கும், இன்றைக்கி வளர்ச்சி அடைந்து விட்டோம். இந்த வளர்ச்சி அடைந்து விட்ட பிறகு இந்த வாட்ஸ்அப்பில் அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படி அப்படி எண்ணி எழுதி சும்மா பேசலாம். தற்குறின்னு என்ன தெரியுமா? படித்தும் முட்டாள்கள், தற்குறி, அதெல்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு மெசேஜ் தான், பாசிட்டிவ் தான். ஏதாவது தேவைன்னா நேரே பேசிக்கணும். அப்படி போடுற ஆட்களை நீங்கள் உடனே என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஒரு முதிர்ச்சியாக எடுத்துக்கொள்ளுங்க. இனியெல்லாம் அதெல்லாம் செய்யக்கூடாது. படித்த ஒரு கலாச்சாரம் நிறைந்த மக்கள் எல்லாம் இப்படி போடணுங்கிற அவசியம் இல்லை. பெரியவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். இது இறைவன் தரக்கூடிய 2வது கீழ்ப்படிதல். முதலில் குடும்பத்தில் கீழ்ப்படிதல், 2வது பிறருக்கு கீழ்ப்படிதல், 3வது ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல். ஏன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் 3வது கொண்டு வந்தேன்? ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில், இந்த உலக குடும்பத்தில், இந்த உலக சமூகத்தில் வாழ்ந்து கீழ்ப்படிந்தால்தான் என் வார்த்தைக்கு நீ செவிமடுக்கிறாய். நீ படித்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்றோருக்கு பணிந்திருந்தார். கடவுள் பெற்றோருக்கு பணிந்திருந்தார். கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராயிருந்தார். நம் பாதுகாவலர் புனித அந்தோணியார் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த மாமனிதர், தான் சார்ந்த சபைக்கு கீழ்ப்படிந்த மாமனிதர். அதனால் கடவுள் அவரோடு இருந்தார். யாக்கோபு 4:7 சொல்கிறது, கடவுளுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்றால் அலகை உங்களை விட்டு போய்விடும். கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அலகை உங்களை விட்டு போய்விடும். 1 பேதுரு 2:8 சொல்லுகிறது, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அதனால்தான் ஐ லவ் ஜீசஸ் என்னை போட்டுட்டு, அல்லது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என போட்டுட்டு தாறுமாறா வண்டியை ஓட்டாதுங்க. அது இறை வார்த்தைக்கு கேவலம். உன் வீட்டில் சமாதானம் உண்டாவதாக என போட வச்சுட்டு, பல வீடுகளில் சொருபங்களை எடுத்துட்டு உன் வீட்டில் சமாதானம் உண்டாவதாக என போட வச்சுட்டு அந்த குடும்பத்தில் சமாதானத்துக்கு இடையூறுகளை உருவாக்கினோம் என்று சொன்னால் அது தவறு. இறை வார்த்தைக்கு செவிமடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நிறைவுக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். வாழ்க்கை என்பது ஒன்றுமில்லை. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு இறைவன் தந்த கொடை.
இந்த வாழ்க்கையில் போட்டி, பொறாமை, திமிரு, நான் பெரியவன், அடக்குவேன், அப்படி தவறு செய்தவர்களை இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன் என்பவர்கள் வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமில்லை. பார்த்துங்க, அந்த சூழலுக்கு தகுந்தபடி கீழ்ப்படிந்து ஒரு நல்ல முதிர்ச்சியோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான் நிறைவான வாழ்க்கை. ஒரு ஆசிரியர் ஒரு நாள் ஒரு பேங்க் வந்தார். பேங்க் வந்தாக்கா அந்த பேங்கில் வேலை பார்த்த ஒரு கேஷியர் அந்த வாத்தியார் பார்த்த உடனே வெளியே வந்தார். வெளியே வந்து, ஐயா ஐயா வாங்க ஐயா, நான் தான் உங்கள்கிட்ட படித்தேன் அப்படின்னார். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் பென்ஷன் பணம் எடுக்கிறதுக்காக அந்த கேஷியர்கிட்ட வந்தார். கேஷியர் உடனே, வாங்க வாங்க நான் உடனே தரேன், என்னை ஒரு கையெழுத்து போடுங்க என்ன சொல்லி அனுப்புனார். அப்போ தான் அந்த கேஷியர் வாத்தியார்ட்ட சொன்னார், ஐயா முதல்ல ஏன் எடுத்து அந்த கோழிக்கின்ற மாதிரி இருக்கும், நீங்கள் தான் அடித்து என்னை திருத்துனீங்க, இப்போ என் கையெழுத்து நல்லா இருக்குது, உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சேன், கையெழுத்து நல்லா இருக்கு ஐயா அப்படின்னார். அப்படியே போயிட்டு ஒரு 4-5 வருஷம் கழித்து பார்த்தா மேனேஜர் ஒரு நாள் கூப்பிட்டு, இந்த ஆசிரியருடைய கையெழுத்தும் அவர் கொடுத்திருக்க கையெழுத்தும் ஒத்து போகலை, மாற்றுங்க, கை நாட்டு போட வைங்க. இவருக்கு கேஷியருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம வாத்தியார் நம்ம கையெழுத்தை திருத்தினார், அவருக்கு அப்படி. மேனேஜர் சொன்னார், மேனேஜர் நல்ல வாத்தியார், கொஞ்சம் ஒரு கை தடுமாறுறதுனால மாற்றி போடுறாரு, கொஞ்சம் சமாளிச்சிருங்க. 3 மாதம் சமாளித்தார் மேனேஜர். மேலே அந்த ரிப்போர்ட் வந்துட்டு கை நாட்டு போடணும். கேஷியர் மெதுவாக, சார் மன்னிச்சிங்க, உங்கள் கையெழுத்து உங்கள் பழைய கையெழுத்தோடு ஒத்து போக மாட்டேங்குது, அதனால் பணம் எடுக்கிறதுல பிரச்சனை இருக்குது, கை நாட்டு போடுங்களா. கை நாட்டா? அதெல்லாம் போட மாட்டேன், கை நாட்டா? உடனே இப்படி சத்தம் போடுறார். நான் எவ்வளோக்குள்ள அருமையாக கையெழுத்து போடுவேன், எவ்வளோ பேர் கையெழுத்தா நான் திருத்தினேன், நான் கை நாட்டா இப்படி சத்தம் போடுவது. மகன் வந்தான், என்னப்பா பிரச்சனை, என்ன பிரச்சனை சார், என்ன சார் பிரச்சனை? ஐயா, அந்த கை நாட்டு போட்டால் தான் பணம் தருவேன்னு மேனேஜர் சொல்கிறாரு, அப்பாவுடைய கையெழுத்து ஒத்து போகலை, அப்பா கை நாட்டு வைங்க. அவன் போயிட்டான். அப்பா சொன்னதை கேட்டு கை நாட்டு வச்சு பணத்தை வாங்கிட்டு போனார். இவ்வளோதான் வாழ்க்கை. அதனால் இப்படியே இருக்கிற மாதிரி எப்போதும் இருக்க போவது இல்லை. நாம் முடிஞ்ச வரைக்கும் கீழ்ப்படிதலோடு, அப்பாவுக்கு மகனுக்கு அப்பா கீழ்ப்படிஞ்சு போனார் பார்த்தீங்களா, இதான் வாழ்க்கை. பார்த்துங்க, நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் என்பதெல்லாம் ஒத்து வராது. இப்போ இருக்க சூழ்நிலையில் நான் வாழ நினைத்து வாழ்ந்தேன் என்றால் புனித அந்தோணியார் போல கீழ்ப்படிதலின் மாமனிதன் சொன்ன கருத்துக்களை மீண்டும் சுருக்கமாக சொல்லுகிறேன். 10 பேராவது உள்ளத்தில் எடுத்துக்கொண்டார் சிறப்பு. கீழ்ப்படிதல் ஒரு புண்ணியம். கீழ்ப்படிதல் என்பது கடவுளின் அழைப்பு. கீழ்ப்படிதல் என்பது தூய்மையானது. இந்த கீழ்ப்படிதலை 3 நிலையிலே வளர்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் கீழ்ப்படிதலை கொண்டிருக்கிறவன் அந்த குடும்பத்தை பேணி பாதுகாக்கிறான், அந்த குடும்பம் சமாதானத்தில் இருக்கும். பொது வாழ்விலே யார் யார் கீழ்ப்படிதலோடு இருக்கிறார்களோ அவர்கள்தான் மதிப்புக்குரியவர்கள். இந்த 2ஐயும் வாழும் பொழுது கடவுளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். அப்படிப்பட்ட நல்ல கீழ்ப்படிதலை வாழ்ந்த மாமனிதர் புனித அந்தோணியாரின் பிள்ளைகள் ஒரு சிலராவது மாற்றத்தோடு இந்த சமூகத்தில் பொது அறிவோடு நான் கீழ்ப்படிதலோடு வாழ்வேன் என முடிவெடுப்போம். உங்கள் குடும்பம், நீங்கள் வேலை செய்யும் இடம், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.